அதாவது ஆபிரகாமின் பயணத்தில் 4வது பயணமாக பாடுகளின் பயணத்தை கவனிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு சமமான சங்கீதம் 123. இந்த சங்கீதம் 123க்கு ஒரு சங்கீதம் 123 கொஞ்சம் வாசிங்க. சங்கீதம் 123, Psalm 123. பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது, மிகவும் நிறைந்திருக்கிறது. நாம் கடந்த முறை கவனித்தோம் சங்கீதம் 123. அது முக்கியமாக அந்த சங்கீதத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, சாங் ஆஃப் ஐஸ், கண்களின் சங்கீதம் என்று சொல்லுகின்ற வழக்கம் உண்டு. சங்கீதம் 123க்கு சாங் ஆஃப் தி ஐஸ், கண்களின் சங்கீதம். ஏன்னா 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தில் 4 முறை கண்களை குறித்து வாசிக்கிறோம். 1ஆம் வசனத்தில் உம்மிடத்துக்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன், 2ஆம் வசனத்தில் வேலைக்காரரின் கண்கள், அடுத்தது வேலைக்காரிகளுடைய கண்கள், கடைசியில் எங்கள் கண்கள். இந்த 4 வசனத்தில் 4 முறை என்ன வாசிக்கிறோம்? கண்கள் என்ற வார்த்தையை வாசிக்கிறோம். சங்கீதம் 123. சங்கீதம் 123 கண்கள் என்பதை 4 முறை வாசிக்கிறோம். ஆகவே இந்த சங்கீதத்துக்கு பேர் என்ன பேர்? கண்களின் சங்கீதம், சாங் ஆஃப் தி ஐஸ், கண்களின் சங்கீதம். இதில் நான் கடந்த முறை சொன்னேன், சங்கீதம் 120 லுக்கிங் இன்வர்ட். சங்கீதம் 120 நாம் கடந்த முறை கவனித்தோம், லுக்கிங் இன்வர்ட். 120ஆம் சங்கீதம் எனக்குள்ளே நான் பார்ப்பது, லுக்கிங் இன்வர்ட். இது உள்ளே பார்க்கின்ற சங்கீதம். 121ஆம் சங்கீதம் இதெல்லாம் கடந்த முறை எடுத்தது தான், லுக்கிங் அப்வர்ட், மேலே பார்க்கின்ற சங்கீதம். சங்கீதம் 122 லுக்கிங் டு த ஹவுஸ் ஆஃப் காட், லுக்கிங் த ஹவுஸ் ஆஃப் காட். எதை நோக்கி பார்ப்பது? ஆலயத்தை நோக்கி பார்ப்பது. ஒன்று எனக்குள்ளே பார்க்கிறது, அடுத்தது என்ன? மேலே பார்க்கறது, அடுத்தது ஆலயத்தை நோக்கி பார்ப்பது. 123ஆம் சங்கீதம் தேவனை நோக்கி பார்ப்பது, லுக்கிங் டு காட் ஹிம்செல்ஃப். 123ஆம் சங்கீதம் என்ன? லுக்கிங் டு காட் ஹிம்செல்ஃப். 123ஆம் சங்கீதத்தின் மேன்மை என்ன? இது கண்களின் சங்கீதம். 120 கண்கள் எதை பார்க்கிறது? எனக்குள்ள என்னுடைய இயலாமை, என்னுடைய தகுதியின்மை, என்னுடைய குறைவுகளை பார்க்கிறது. 121 என்ன பண்ணுது? அவருடைய சிங்காசனம் இருக்கிற வானத்தை நோக்கி பார்ப்பது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. அடுத்தது என்ன? அந்த பர்வதத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தை பார்க்குறேன். 122. 23 அந்த ஆலயத்துக்குள் இருக்கிற தேவனை நோக்கி பார்க்கிறேன். இது அவருடைய சிங்காசனம் இருக்கிற வானம், அடுத்து அந்த வானத்தில் இருக்கிற ஆலயம், அந்த ஆலயத்தில் இருக்கிற தேவனை பார்க்கிற அனுபவம் தான் சங்கீதம் 123. இதில் நாம் கடந்த முறை நமக்கு தேவை என்ன இன்னும் சொல்ல பார்த்து கத்தம் என்ன? ஹையர் அண்ட் ஹையர். நம்முடைய தரிசனம் என்ன செய்யணும்? மேலே 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 அப்படி போயிட்டே இருக்கணும். ஒன்று என்னை நான் பார்க்க வேண்டும். எப்படி பார்க்கணும்? தேவன் என்னை பார்ப்பது போல் நான் என்னை பார்க்கணும். அடுத்தது என்ன செய்யணும்? தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற வானத்தை நோக்கி பார்க்கணும். 2வது அங்கே இருக்கிற தேவனுடைய ஆலயத்தை நோக்கி பார்க்கணும். 3வது அந்த ஆலயத்துக்குள் இருக்கிற தேவனை அப்படி என்னென்னா என்னுடைய தரிசனம் என்ன செய்யணும்? உயர 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 மேலே போக வேண்டும். அதுதான் இது சாதாரண சாம் ஆஃப் அசென்ட். ஏன் இதுக்கு ஆரோகண சங்கீதம்? உயர்ந்து கொண்டே போகிற, ஏறிக்கொண்டே போகிற சங்கீதங்கள் என்று இதுக்கு பேர். ஆகவே தான் நம்முடைய தரிசனம் என்ன செய்யணும்? வர வர மேலே 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 போயிட்டே இருக்க வேண்டும். சரியா? இந்த 123 நாம் கடந்த முறை வந்து கவனித்தோம், பரலோகத்தை பார்க்கிற கண்கள் நமக்கு அவசியம். பரலோகத்தில் இருக்கிற ஆலயத்தை, அதுக்குள் இருக்கிற தேவனை பார்க்கின்ற கண்கள் நமக்கு அவசியம். இந்த கண்கள் ஏன் பார்க்கணும்? கடந்த முறை 2 காரணங்களை கவனித்தோம். ஒன்று, டு மல்டிப்ளை, நீங்கள் நானும் பெருக வேண்டுமானால் என்ன செய்யணும்? வானத்தை நோக்கி
பார்க்க வேண்டும். நாம் அதில் கடந்த முறை 5 கருத்துக்களை கவனித்தோம். அடுத்தது 2வது ஒன்றை கவனித்தோம். ஏன் வானத்தை நோக்கி பார்க்க வேண்டும்? திறக்கப்படுவதற்கு, டு ஓப்பன். கடந்த முறை கவனித்தோம் 7 காரியங்கள் திறக்கப்பட வேண்டும் என்று கடந்த முறை கவனித்தோம். இன்றைக்கு 3வது கருத்தை கவனிப்போம். முதல்ல கவனித்தோம் எதற்கு வானத்தை நோக்கி பார்க்க வேண்டியது? எதற்கு? நாம் பெருக வேண்டுமானால் வானத்தை நோக்கி பார்க்க வேண்டும். 2வதாக நமக்கு வானம் திறக்கப்பட வேண்டுமானால் நாம் வானத்தை நோக்கி பார்க்க வேண்டும். 3வதாக நாம் இழந்து போன ஜீவனை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எதற்கு வானத்தை நோக்கி பார்க்க வேண்டும்? 3வது, டு ரிஸ்டோர் லைஃப், ஜீவனை திரும்ப பெற. நம்ம இன்றைக்கி வானத்தை நோக்கி ஏன் பார்க்க வேண்டும்? டு ரிஸ்டோர் லைஃப். வானத்தை நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக உண்டு. சங்கீதம் 85:6 இப்படி சொல்லுகிறது, உமது ஜனம் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. இது யார்? அவிசுவாசிகள் அல்ல, உமது ஜனம். யாருடைய ஜனம் இது? கர்த்தருடைய ஜனம்தான். இது என்ன செய்யணும்? உம்மில் மகிழ்ந்திருக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? நீங்கள் திரும்ப வசனத்தை வாசிங்க. உமது ஜனங்கள் என்னென்னா உங்களுக்கு இப்போ தனியாக ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த முகத்தெல்லாம் கொஞ்சம் மாற்ற சொல்லுது. உங்கள் முகமூடியெல்லாம் கலைச்சிட்டு நீங்கள் ஒரிஜினலாக அது ஏன் அப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு உண்மையிலே புரியலை. அது என்ன பண்ணணும்னா இங்கேருந்து ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டினா அப்போ தான் தெரியும் நீங்கள் ஏன் இப்படி முழிக்கிறீங்கன்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியும். உங்களுக்கு எனக்கு புரியலை, அது உங்களுக்காவது புரியுதான்னு பார்க்கலாம். வாசிங்க சங்கீதம் 85:6. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன? உமது ஜனம் உம்மிலே மகிழ்ந்திருக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யணும்? எங்களை திரும்ப உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அது அர்த்தம் அல்ல. தமிழ் அப்படி இருக்குது. ஆனால் எபிரேய மொழியில் உமது ஜனம் உம்மிலே மகிழ்ந்திருக்க வேண்டுமானால் நீர் திரும்ப வந்து உயிர்ப்பிக்க மாட்டீரோ. திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ அல்ல, நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்களை விட்டு போயிட்டீங்க, இப்போ என்ன செய்யுங்க? திரும்பி வந்து எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. தட் இஸ் அ ஒரிஜினல் லாங்குவேஜ். தமிழ் இருக்குது, உமது ஜனம் உண்மையிலே மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்க்காமல் செத்து போயிட்டோம்னு அர்த்தம். திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டேன்னு அர்த்தம். எங்களுக்கு உயிர் இருந்து ஒரு நாள் செத்து போயிட்டோம், அப்போ செத்து கிடக்கிறோம், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, எங்களை உயிர்ப்பியும் என்று தமிழில் இருக்கிற அர்த்தம். ஆனால் எபிரேய மொழியில் அப்படி இல்லை. உமது ஜனம் உண்மையில் மகிழ்ந்திருக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன பண்ணுங்க? நீங்கள் திரும்பி வாருங்க. ஸோ காட் ஹஸ் லெஃப்ட் ஹிஸ் பீப்புள். தேவன் என்ன பண்ணிட்டாரு? அப்படி ஜனங்களை விட்டு என்ன பண்ணிட்டாரு? போயிட்டார் தூரம். இப்போ ஜனங்கள் சொல்கிறான், நாங்கள் உங்களில் மகிழ்ந்து இருக்க வேண்டுமானால் நீங்கள் திரும்பி வந்து என்ன செய்யுங்க? எங்களை உயிர்ப்பீங்க. திரும்ப உயிர்ப்பித்தல் அல்ல, திரும்ப வந்து உயிர்ப்பித்த. அப்போ 2 நடக்குது. ஒன்று, நாமும் உயிரை விட்டுட்டோம். 2வது, உயிரை அழிக்கிறவரும் நம்ம விட்டு போயிட்டார். இன்றைக்கி ஏன் வானத்தை நோக்கி பார்க்க வேண்டும்? டு ரிஸ்டோர் லைஃப். நமது தேவன் என்ன செய்யணும்? நம்ம விட்டு திரும்பி வரணும். நமக்கு தெரியும், சிம்சோன் மகத்துவமான காரியங்களை செய்து கொண்டே இருந்தார், கர்த்தர் கூட இருந்தார், நம்பிட்டு இருந்தார். ஒரு நாள் கர்த்தர் போயிட்டார்ல, அப்போ ஜெபித்தா, தேவனே இந்த ஒரு விசை என்னை திரும்ப நினைத்தருளும். கர்த்தர் திரும்பி வந்தார்ல. சிம்சோனும் கண்கள் இழந்தவராக இருந்தார், சொல்லப்போ ஜீவன் அற்றவராக இருந்தார். தேவனும் கடந்து போயிட்டார், திரும்பி வந்து என்ன பண்ணார்? உயிர்ப்பித்தார். நம்ம ஏன் இன்றைக்கி வானத்தை நோக்கி பார்க்க வேண்டும்? நல்லா கவனிச்சுக்குங்க. நீங்கள் மீட்கப்பட்ட நாளில் இருந்த அந்த தரிசனம் இன்றைக்கி அதிகமாக இருக்கணும், ஆனால் குறைஞ்சிருக்குது. அன்னைக்கு இருந்த ஜெப வாழ்க்கை இன்றைக்கி இல்லை, அன்றைக்கு இருந்த தரிசனம் இன்றைக்கு இல்லை, அன்றைக்கு இருந்த ஆத்துவம் இன்றைக்கு இல்லை, அன்றைக்கு இருந்த பரிசுத்தம் இன்றைக்கு இல்லை. வளர்ந்துருக்கணும். ஆனால் ஆவிக்குரிய வளர்ந்து ஒரு கேடு என்னென்னா, நாட்கள் ஆக ஆக என்ன ஆகுனா குளிர்ந்து போயிட்டே இருக்கிறோம். ஏன்னா நிறைய தவறானவங்களை பார்க்குறோம். ஊழியத்தில் நிறைய தப்பு பண்ணிவிட்டு ஆக ஓகோன்னு பல்ட்டி அடிக்கிற ஆளை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? இவ்வளவு தப்பு பண்ணுறாரு, இவரெல்லாம் வேறு இருக்கும்போது என்ன கத்த உயர்த்தவ மாட்டார், நான் ஏன் அவ்வளோ பெரிய பரிசுத்தமாக வாழணும் அப்படி தான் தோணுது இன்றைக்கி நிறைய பேருக்கு. என்ன தோணுது? அவங்கள போல பெரியவனாக மாறணும்னு தோணுதே தவிர அவன் என்ன தப்பு பண்ணாங்கிறத நம்ம பார்க்கவே மாட்டேங்கிறோம். பார்க்குறோம் எதுக்கு? நாமும் அதை செய்து வளர்றதுக்கு தான் பார்க்குறோம். இதனால் கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கி நீங்கள் வானத்தை நோக்கி பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஏனென்றால் we have to restore our life. நம்முடைய அந்த ஆரம்ப தரிசனத்தை கர்த்தர் எபேசு சபைக்கு சொன்ன ஒரே ஒரு குற்றச்சாட்டு அதுதான், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை. என்ன செய்யணும்? ஆகியில் நீ என்ன செய்ய? 3:6 ஞாபகம் தான். வெளிப்படுத்தின விசேஷம் 2:5 வாசிங்க. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக.
வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வெளிப்படுத்தின யாரான்னு கொடுத்த என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வெளிப்பாடு 2:5 3 6 இருக்குது. ஒன்று என்ன? நினைத்து மனம் திரும்பி திரும்பச் செய். ரிமெம்பர், ரிப்பெண்ட், ரிப்பீட். வெளிப்பாடு 2:5 இருக்கக்கூடிய 3 6 இதுதான். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாயின் உன்பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு, ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. ரிமெம்பர். நிறைய பேருக்கு விழுந்ததே தெரியலை, விழுந்து தான் கிடக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? என்ன போல் ஆள் உண்டுமான்னு பேசி சுற்றி தெரியலாம், விழுந்து போயிட்டான். எப்போ கர்த்தர் சொல்றாரு, ரிமெம்பர், நீ எங்கே இருந்து இப்போ எங்கே இருக்கிற. அடுத்தது என்ன? மனம் திருந்து, ரிப்பெண்ட். 3வது, ஆதியில் செய்த கிரியைகளை திரும்பவும் செய்ய, ரிப்பீட். இன்றைக்கி இந்த 3 6 ஊழியர்கள் நிறைய பேர் இல்லை. ஏன்னா விழுந்தது தெரிஞ்சாதானே அப்புறம் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு. விழுந்ததே தெரியலையே. லவோதிக்கா சொன்னால் தெரியுங்களா, எனக்கு ஒரு குறையும் இல்லை, நான் ஐஸ்வர்ய சம்பன்னன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அப்படி தானே சொல்லிட்டு இருந்தான். அதுதான் இன்றைய கடைசி கால சபையின் அனுபவம். அதுதான் விழுந்ததே நிறைய பேருக்கு தெரியலை. அடுத்தது, அவன் மனம் திரும்ப வேண்டியது எனக்கு இல்லை, ஊருக்குன்னு தான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 3வது, நாம் ஆதியில் செய்த கிரிகள் எனக்கு செய்ய விரும்புறதில்லை, இதோட வேற காரியத்தை செய்ய விரும்புகிறோம். ஆதியிலே தெருவா போய் ட்ராக்ஸ் கொடுத்தோம்ல, இன்றைக்கி பெரிய சபையின் போதகர் ஆகிட்டாங்க, கொடுக்கக்கூடாதுல்ல. ஏன் கொடுத்தா யாராவது அடிப்பாங்களா? யாராவது பிடிச்சி தள்ளிடுவாங்களா? ஏண்டா உனக்கு ஒரு பாஸ்டருக்கு இதுவாக வேலைன்னு தள்ளிடுவாங்களா? ஏன் நம்ம அதை செய்வதில்லை? ஆரம்பத்தில் பாருங்கள், வீடு வீடாக ஓடி போய் ஒருத்தர் 2 பேர் உட்கார வச்சு பைபிள் சொன்னோம்ல. இன்றைக்கி ஒரு 10 பேர் விசுவாசி வந்த உடனே நமக்கு போகிறதுக்கு நமக்கு கௌரவம் இடம் கொடுக்க மாட்டேங்கல்ல. எங்கிட்ட ஒரு பிரதர் கேட்பேன், ஒரு தம்பி சமீபத்தில் கேட்டார், அண்ணே எப்படிண்ணே உங்கள் ஊழியம் இவ்வளோ வளர்ந்துது? ஆக்சுவலி எங்கே வளர்ந்துருக்கு அப்படின்னு. இல்லை சும்மா நான் நீங்கள் வளர்ந்துருக்கண்ணே. அப்படியா? எப்படி வளர்ந்ததுண்ணே? ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா, யாரும் என்ன கூப்பிட்டதில்லை, நானே போயிடுவேன் ஊழியத்துக்கு, அவ்வளோதான். பேசுகிறோம், யாரும் என்ன கூப்பிட்டதே இல்லை எந்த ஊழியத்துக்கும், நானாக போய் கிளம்பி போயிடுவேன், அவ்வளவுதான். ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். மாலையில் 4 மணிக்கு ஷிஃப்ட் முடிஞ்சதுன்னா கூட 2-3 அந்த பிரதேச கூட்டுக்க வேண்டியது. பக்கத்தில் ஒரு கடற்கரை இருக்குது, கடற்கரை மணலில் போய் ஒரு 6 மணி வரைக்கும் வந்து ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிவிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச விசுவாசி கம்மல் இருப்பாங்க இல்லையா, அவன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பான், நீ சாயங்காலம் உங்ககிட்ட ஜெபம் பண்ண வரோம். அவன் கூப்பிட மாட்டான். கூப்பிட்டா டீ கொடுக்கணும், பிஸ்கட்லாம் கொடுக்கணும்ல. அதனால் அதுக்காகவே டீ குடிக்கிற பழக்கம் இல்லை எனக்கு. ஏற்கனவே சின்ன வயசுல எனக்கு டீ குடிக்கிற பழக்கம் இல்லை. அதனால் நம்ம போனால் அவனுக்கு செலவு கிடையாது, நஷ்டம் கிடையாது. ஒரு 4 பேர் போய்ட்டுறது, போனால் அந்த வீட்டில் 2 பேர் கூட இருக்க மாட்டாங்க. சிலர் எஸ்கேப் ஆகிடுவான் வரான்னு தெரிஞ்சுட்டு. எஸ்கேப் ஆனாலும் பரவாயில்ல, யாராவது ஒருத்தர் மாட்டுவாங்கல்ல, ஒருத்தரை உட்கார வச்சு 4 பேர் உட்காந்து என்ன பண்ணோன்னா ஒரு பாட்டு பாடுவோம், ஒரு ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் என்ன ஒரு 40 பேர் 50 பேர் இருக்கிற மாதிரி ஒரு பிரசங்கம் வேறு. ஒரே ஒரு ஆள் தான் இருக்கும். கூட இருக்கான்ல, அவன் ரொம்ப தெரியும், அவனுக்கு டெய்லி புதுசாக அவனுக்கு நோட்ஸ் கொடுக்கணும். கூட வர்றவங்க எப்படின்னா, இன்றைக்கி வரவங்க நாளைக்கும் வருவாங்க. ஆனால் இங்கே சொன்ன காரியம் அங்கே சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணணும், புதுசாக கற்றே ஆகணும். இவன் 4 பேருக்கு பிரசங்கம் பண்ணியே நான் பெரிய ஆள் ஆகிட்டேன். வீடுகளுக்கு தான் போனேன், யாரும் என்ன கூப்பிடல. நானே இப்படி வருஷ கணக்கில் போயிட்டுருந்தேன். ஒரு நாள் என்னாச்சுன்னா ஒருத்தர் கூப்பிட்டாரு, எங்களுடைய தங்கச்சியோட குழந்தைக்கு பர்த்டே, எங்கள் பர்த்டேயில் வந்து பேசுவீங்களா? ஓ, பர்த்டேலையும் பேசுவேன், டெத் டேலையும் பேசுவேன் அப்படி பேச்சு போயிடலாம். உங்களுக்கு தெரியும் தானே, பர்த்டேயா டெத் டேயா? பர்த்டேயா டெத் டேயான்னு கேட்டேன். சிரிச்சிங்களே, பர்த்டே டெத் டேன்னு சொன்னால் சிரிச்சிங்களே. பர்த்டேயா டெத் டேயா? சொல்கிறேன் கேளுங்க. இங்கிலீஷ் யாரும் கேட்குறாங்க, ஹவு எத்தனை வயசானு எப்படி கேட்குறாங்க? எப்படி கேட்கணும்? ஹவு யங் ஆர் யூன்னு தானே கேட்கணும் இல்லைங்களா? என்ன கேட்குறான்? ஹவு தான் எவ்வளோ கெலடாக இருக்கிறேன்னு அர்த்தம். ப்ரைஸ் லார்ட். அவன் என்ன கேட்குறான் தெரியுங்களா? எத்தனை வயசாக இருக்குன்னு கேட்கல, ஹவு கெலடு ஆகிருக்கிற. நம்ம சொல்கிறோம் 52 இயர்ஸ் கெலடுன்னு தானே சொல்கிறோம். அப்படின்னா ஒவ்வொரு வருஷம் ஆக என்ன ஆகுது தெரியுங்களா, ஒரு வருஷம் செத்துக்கிட்டே இருக்குது நமக்கு. ஸோ ஒரு 80 வருஷம் நமக்கு கதை நியமித்திருந்தால் ஒவ்வொரு வருஷம் ஆக என்ன செய்யறோங்களா, நம்ம பிறக்கலை, ஆக்சுவலாக செத்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும். சரியா? அது மாத்திரம் இல்லை, பைபிளில் 2 பர்த்டே தான் இருக்குது. ஆமாவா? யார் பர்த்டே? யோவான் சாணன் இல்லை, ஏரோது பிறந்த நாள். ஆமாம், ஏரோது பிறந்த நாள். அடுத்தது இன்னொருத்தருக்கு பார்வோனுக்கு பிறந்த நாள் வந்தது இல்லை.
ஏங்க ஆதியாகமம் 40 அதிகாரத்தில் பார்வோனுக்கு ஜென்ம நாள் வந்தது. பைபிளில் 2 பர்த்டே தான், பழைய ஏற்பாட்டில் ஒன்று, புதிய ஏற்பாட்டில் ஒன்று. ரெண்டுமே பர்த்டே இல்லை, டெத்து டே. பார்வோனுடைய பிறந்த நாளில் சுயம்பாகிகளின் தலைவன் கொல்லப்பட்டான். ஏரோதர் பிறந்த நாளில் யோவான் ஸ்நானன் கொல்லப்பட்டான். ஆமென். பர்த்டேயா டெத் டேயா? பர்த்டே செலிப்ரேட் பண்ண கொஞ்சம் பார்த்துக்குங்க. ப்ரைஸ் லார்ட். எவனா ஒருத்தன் மண்டை உருளும், எவனா ஒருத்தன் மண்டையை போட்டுருவோம். அதனால் பர்த்டே கொண்டாடாதீங்க. வேணால் மறுபடியும் பிறந்த நாளை வேணால் கொண்டாடுங்க. ப்ரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்தோம்ல, அதை ஞாபகம் வச்சுட்டு இன்றைக்கி தான் நான் மறுபடியும் பிறந்தேன் அப்படின்னு அதை கொண்டாடிட்டு இருங்க. சரி போகட்டும். வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, போய் தான் இப்படி தான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் அவங்க கேட்பார், எங்கள் சபையில் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வரீங்களான்னுவாங்க. வரேனே. அப்புறம் அங்கே போனால் அவங்க பாஸ்டருக்கு அறிமுகமாக, சில பாஸ்டர் அந்த பக்கம் வராமல் பார்த்துப்பான் நம்மளை. சரியா, இந்த ஆள் வந்தாலும் நம்ம பழப்பில் மண்ணை போட்டுருவோம் போலன்னு சொல்லி கிட்டே வர விட மாட்டாங்க சில பாஸ்டர். சிலர் நேசிப்பாங்க. வசதி தானே என்ன பண்ணுவாங்க, எங்கள் சர்ச்சில் ஒரு நாள் வந்து பேசுகிறீங்களா, ஒரு ட்ரீட் இருக்குது அப்படின்னு. இப்படி தான் வளர்ந்தது என்னுடைய ஊழியம். இன்றைக்கும் சரி, எந்த வீட்டுக்குள்ளேயும் போய் 2 பேரை உட்காந்து பேச எனக்கு விருப்பம் இருக்குது. நான் செய்துட்ருக்கேன். இன்றைக்கும் 2 பேர் இல்லை, ஒரே ஒரு ஆள் இருந்து என்கிட்ட கேட்டாலும் மணிக்கணக்கில் அவங்களுக்கு பைபிள் ஸ்டடி எடுக்க நான் இன்றைக்கும் செய்துட்ருக்கேன். ஆயத்தம் இல்லை, இன்றைக்கும் செய்துகிட்டே இருக்கேன். ஃபோனில் 1.25 மணி நேரம்லாம் மெசேஜ் என்கிட்ட கேட்குற ஆள்லாம் இருக்குது. ஒரே ஒருத்தருக்கு. ஒருத்தர் கேட்டார், ஃபோனில் இவ்வளோ நேரம் ஒருத்தருக்கு மெசேஜ் கொடுக்குறீங்களே, ஒருத்தர் கொடுத்தா என்ன 10,000 கொடுத்தா எனக்கு ஒன்று தான் 2. என்னுடைய அழைப்பு அதுதான். 2 பேர் இருந்தாலும் இப்படி தான் எடுப்பேன். இந்த கிளாஸ் தொடங்கும் போது 4 பேர் தான் இருந்தோம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பரலோகத்தையும் பார்க்கணும், என்ன வேண்டும், அந்த ரிப்பீட் பண்ணணும். எதை நாம் ஆதியில் செய்ய தொடங்கினோமோ, எவ்வளோ பெரிய பாஸ்டரானாலும் சரி தான், அந்த ஆதியில் செய்த கிரிகளை விட்டுறாதீங்க. ஏன் தெரியுங்களா, நம்முடைய ஆதி அன்பை கர்த்தர் மறக்காதவர். ஆதியில் ரட்சிக்கப்பட்ட போது நமக்குள்ள ஒரு வைராக்கியம் இருதில்ல, ஒரு ஆர்வம் வருது தெரியுங்களா. அதை நம்ம வளர வளர இதெல்லாம் நமக்கு குழந்தைத்தனமாக தெரிஞ்சிருக்கோம். அதெல்லாம் இன்றைக்கி நம்ம விட்டு வேணால் வளர்ந்துட்டோம்ல. ஆனால் கர்த்தர் அதை நினைத்திருக்கிறார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி, நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் எதை நினைச்சிருக்கிறாரு? அது ஃபர்ஸ்ட் லவ். விதைக்கப்படாத தேசமாகி அந்த வனாந்தரத்தில் நாம் அவரை பற்றி நடந்து வந்தோம் தெரியுங்களா. வரும்போது நமக்கு என்ன இருந்தது? அந்த இள வயதின் பக்தி. அந்த ஆரம்பத்தில் கொண்டிருந்த நாம் தேவன் மேல் காட்டணும் தெரியுங்களா. அதை கர்த்தர் இன்னும் மறக்கலை, ஆனால் நாம மறந்துட்டோம். அதுதான் கதை. இந்த ஆதியில் கொண்டு அன்பை விட்டுட்டே. நான் நினச்சிருக்கேன் அன்பை எப்படி பைத்தியம் முடித்த மாதிரி அன்றைக்கி ஓடி வந்து ரட்சிக்கப்பட்ட போது உலகம் எனக்கு ஒரு பொருளாகவே தெரியலையே. எனக்காக நீ எதையும் இழக்க ஆயத்தமாக இருந்தியே, இன்னைக்கு உனக்காக எதையும் திருட்டுத்தனம் பண்ணியாவது எடுத்துக்கொள்ள வந்துட்டியே. யோசித்து பாருங்க. கிறிஸ்தவம் என்றாலே ஊழியத்துக்குள்ளே வரும்போது எல்லாவற்றையும் குப்பை. எத்தனை பேர் சொந்த சொத்துக்களை விட்டு ஓடி வந்தாங்க தெரியுங்களா. அப்பா தகப்பன் சொத்து வேண்டாம். சமீபத்தில் செஞ்சில் ஒரு பைபிள் ஸ்டடி பாஸ்டர் ஸ்டடி போன போது 2 நாள் அங்கே மீட்டிங் நடந்தது. நான் ஈவினிங்கில் முடிச்சுட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் வந்துட்டேன். ஆனால் என்னோட ஒரு தம்பி வந்தாங்க, ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறாரு. அவரோடு இன்னொரு தம்பி வந்தார். அவர் எனக்கு தெரியாது. 3 பேரும் இங்கேருந்து போகும்போது அவர் என்னை அறிமுகப்படுத்தி, தம்பி இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, தனியாக ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி ஒன்று வச்சுருக்கிறாரு அப்படின்னாரு. சரி பேசிட்டு போனோம். அங்கே தங்கினார். அடுத்த நாள் தங்கினார். 3ஆம் நாள் சண்டே நான் போகலை அன்றைக்கி. அங்கே சண்டேயில் இவங்க 2 பேரும் ஊழியம் பண்ணிட்டு நைட் தான் வராங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த தம்பியை பார்த்துங்க, இவர் ஒருத்தர் மாத்திரம் அவங்க ஃபேமிலியில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அப்பா வந்து தீவிரமான அனுமார் பக்தர், அம்மா ஒரு அக்கா இருக்கிறாங்க. அக்கா திருமணமானவர்கள், இவனுக்கு திருமணமாகி குழந்தை இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைன்னா, ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அவங்க அப்பா செத்து போயிட்டார். செத்து போன உடனே அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த அக்கா இருக்காங்க இல்லையா, பொண்ணு இருக்காங்க இல்லையா, பொண்ணுக்கு அவங்க இருக்கிற வீடு ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள வீடு அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எழுதி கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பேங்க்கில் கொஞ்சம் நிறைய பணம் இருக்குது அவங்க அப்பா டெபாசிட், அதை உனக்கு தரமாட்டேன், ஏன்னா நீ கிறிஸ்தவன்னு வீட்டை விட்டு போயிட்டதுனால உனக்கு தரமாட்டேன். ஆனால் கொள்ளி வைக்கிறதுக்கு இவன் தான் பண்ண ஒரு பையன்தான். கொள்ளி வைக்கிறதுக்கு அவன் கையில் காலில் விழுந்து அவனை போராடியவன் சொன்னான்னா, நான் அந்த வட்டை அடிக்க மாட்டேன், அவனுக்கு ஈரத்துண்டு கட்ட மாட்டேன், இந்த பூணு இதெல்லாம் போட மாட்டேன், நிறைய ஒன்றும் போட வேண்டாம், வந்து அந்த கற்பூரம் இருக்குல்ல அதில் கொளுத்துட்டா போதும், அதில் கூட வைக்க வேண்டாம், நீங்கள் கொளுத்திட்டா போதும், இதை கொண்டு நாங்கள் அங்கே வச்சுக்கிறோம். இவ்வளவு போராடி அவன் வந்து விக்கிரகத்தோடு நிற்க மாட்டேன்னு ஒரு வைராக்கியத்தை இருந்ததுக்காக அதுக்கு பலன் என்ன தெரியுங்களா? குடும்ப சொத்து ஒன்றும் உனக்கு கிடையாது.
குடும்ப சொத்து உனக்கு கிடையாது. யோசித்து பாருங்கள். இப்படி இந்த மாதிரி ஒரு அடுத்த மார்க்கத்திலேருந்து உள்ளே வர்றவங்க நிறைய இழப்புகளை சந்தித்து தான் வர்றாங்க. ஆனால் வந்த பிறகு இங்கே வந்து இழந்ததெல்லாம் சம்பாதிக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் வருத்தம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது உனக்கு குப்பையாக தெரிஞ்சதில்லை, இப்போ உனக்கு அது எப்படி இது பொண்ணாக தெரிகிறது? அப்போ வேண்டாம் தான், அதை அப்படி நீ அங்கேயே இருந்திருக்கலாமே, அதை என்ஜாய் பண்ணியிருக்கலாமே. இங்கே வந்து என்ன பண்ணுற, இதை இழந்தேன் அதை இழந்தேன்னு பேசி தெரிஞ்சா சரி ஒளிஞ்சு போட்டுன்னு விட்டுடலாம். அதை சம்பாதிக்க ட்ரை பண்ணுறாங்களே இப்போ. அதை மிக மிக வருத்தத்துக்கு அதான் கர்த்தர் சொல்கிறார், நீ அந்த விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தே என்னை பின்பற்றி வந்தாயே, அப்போது இருந்த உன் இள வயதின் பக்தியை, எனக்கு வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு என் மேலே உனக்கு ஒரு நேசம் இருந்ததை அதை நான் இன்னும் நினச்சிருக்கிறேன், நீ மறந்துட்டியே. ஸோ இன்றைக்கி சபையை நீங்கள் அன்றைக்கி திரும்ப செய்ய வேண்டும் அந்த காரியத்தை. நான் இன்றைக்கும் செய்கிறேன். இன்றைக்கி ஒரே ஒரு ஆள் ஒரு வீட்டில் இருக்கிறாரு, அவருக்கு சுவிசேஷம் சொல்லணும் இல்லை அவருக்கு வசனம் சொல்லணும்னா நான் ஆயத்தமாக இருப்பேன். எனக்கு நேரம் மாத்திரம் இருக்கணும். நேரம் இருந்தால் கண்டிப்பாக போய் சொல்லுவேன். இன்னும் சொல்லப்போனால் நேரத்தை உருவாக்கி கொள்வேன். உனக்கு தெரியும், வழக்கமாக இந்த பவர் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க இல்லையா, தீர்க்க தரிசனம் வல்லமை, இவங்களுக்கெல்லாம் என்னென்னா அவங்க தங்கி இருக்கிறது ஜெபம் பண்ணுற ஆள் நிறைய வருவாங்க. ஆனால் என்ன மாதிரி ஆளுக்கு கேள்வி கேட்க நிறைய ஆள் வருவாங்க. பைபிளில் இருந்து எங்கிட்ட வருது கேள்வி கேட்க தான் வருவாங்க. மணிக்கணக்கில் நான் பிரசங்கம் பண்ணுறது ஒரு ஊருக்கு போனால் 2 மணி நேரம்னா நான் கேள்விக்கு பதில் சொல்ல 8 மணி நேரம் பேசுவாங்க அவங்க தனியாக உட்காந்து. சில இடங்களுக்கு போனீங்கன்னா மீட்டிங் முடியக்க ராத்திரி 11:30 மணி ஆகும். இந்த மலேசியா போன போது பினாங்கில் ஒரு பாஸ்டர் வீட்டில் தங்கியிருந்தேன். மீட்டிங் முடிஞ்சிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு வரது ஏறக்குறைய 12 மணி. வந்த உடனே நேராக அப்படி போய் ரூமுக்குள்ளே போயிட முடியாதுல்ல. அந்த ஹாலில் கொஞ்சம் உட்காந்து அந்த பாஸ்டரும் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் பைபிள் எடுத்து வந்து எதிர வந்து உட்காந்துட்டாங்க சஃபாவில். 2:30 மணி 3 மணி வரைக்கும் அவங்க டவுட் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு கஷ்டம் இல்லை. அந்த சகோதரி பாஸ்டரோட மனைவியோர் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறாங்க. காலையில் 6 மணிக்கு அவங்க ஹாஸ்பிட்டலில் ஓடணும், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும். ஆனால் அவங்க உட்காந்து கேட்குறானே. நல்ல கவனிங்க. ஆரம்பத்தில் நீங்கள் நானும் கர்த்தருக்காக ஒரு கிரியை செய்தோம். அதை இன்றைக்கி வளர்ந்துட்டோம் விட்டுட்டோம்னா காரணம் என்ன தெரியுங்களா? நான் இன்றைக்கி பெரிய ஆள் ஆகிட்டேன்னு அர்த்தம். அது என்ன செய்யும்னா நமக்கு அந்த ஜீவனை கொண்டு வராது. ஜீவனை திரும்ப பெற வேண்டுமானால் these are the 3 things. Remember, repent, repeat. நினைத்து மனம் திரும்பி, அதோடு 10வது ஆதியிலே செய்த கிரியைகளை திரும்பவும் செய். இது என்ன வேண்டும் இன்றைக்கு? டு ரிஸ்டோர் லைஃப். ஏன் நம்ம இன்றைக்கி வானத்தை நோக்கி பார்க்க வேண்டும்? இழந்து போன ஜீவனை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் செய்த அந்த பக்திக்குரிய காரியங்கள், ஆரம்பத்தில் செய்த அந்த தேவத்துக்கு தேவையான தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்கள் இன்றைக்கி நம்ம வளர்ந்துட்டோன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறது, செய்வதை நிறுத்தி விட்டோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் மீட்கப்பட்ட போது இருந்த அந்த வைராகியம், அந்த வாஞ்சை, அந்த ஆத்ம பாரம் எனக்கு இல்லை. நான் யோசித்து பார்ப்பேன். நான் மீட்கப்பட்ட போது அசோக் லேண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில சாக்கடை இருக்கும். குடிச்சிட்டு எங்கள் கம்பெனி ஆளுங்க அதில் விழுந்து கிடப்பான் பக்கத்தில். அழுதுருக்கேன் நான் பார்த்து. ஆண்டவரே, உங்கள் சாயலில் படைக்கப்பட்ட மனுஷன் ஒரு புழுவை போல் சாக்கடையில் கிடக்கிறான்னு தூக்கி எடுத்துருக்குறோம். அதில் ஊழியஞ்செய்கிற ஆள்லாம் வந்திருக்காங்க அதிலேருந்து. ஆனால் அந்த கம்பெனியில் ஊழியஞ்செய்ய என்ன ஆகும் தெரியுங்களா? எவனா விழுந்து கிடந்தா இதெல்லாம் ஜென்மங்கள் தேராது, என்ன சொன்னாலும் இப்படி தான் கிடக்கு. நம்ம வளர்ந்துட்டோம்ல. அன்னைக்கு அழுதது இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு மன கடினமாக போச்சு. இதுங்களுக்கு என்ன சொன்னாலும் தேர மாட்டேன், இப்படி தான் இருப்பானு இவனுங்கெல்லாம். என்னதான் இவனை கழுவி வச்சாலும் மறுபடியும் சேத்துல போய் விழுவான்னு தான் பைபிளில் போட்டிருக்கல. ஏன்னா அறிவு பெருத்துச்சுப்போம். அன்றைக்கு உள்ளம் உடஞ்சது. இன்றைக்கி என்னென்னா அறிவு பெருசாக என்ன ஆகுது தெரியுங்களா? எவனுடைய பலவீனத்தையும் ஏளனம் பண்ணுற இடத்துக்கு வேணால் வளர்ந்துட்டோம் நம்ம நினைக்கிறோம். எனக்கு அந்த அனுபவம் வந்திருக்குது. நான் உணர்த்தப்பட்டிருக்கிறேன். அன்னைக்கு தூக்கி எடுத்து இன்றைக்கி ஏன் அவனை பரியாசமாக பேசிட்டு போகிறேன், இன்றைக்கி அவனை கண்டம் பண்ணி அவனை ஆக்கினைக்குள்ளாக்கிட்டு போகிறேன், அவனுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு என்ன தோணுன்னா நம்ம வளர்ந்துட்டோங்கிற எண்ணம் நமக்கு வருகிறது. நீங்கள் நானும் அந்த ஜீவனை திரும்ப பெற வேண்டிய அவசியம் உண்டு. இதுக்கு தான் என்ன செய்யணும்? we have to look unto heaven. பரலோகத்தை நோக்கி ஏன் பார்க்கணும்? பரலோகத்தில் வீட்டில் இருக்கிறவே என் கண்களை உனக்கு நேராக ஏறெடுக்கிறேன்னு சொல்கிறாரு. காரணம் என்ன? அந்த 4 வசனம் தான் சங்கீதம் 123 இருக்குது. அதில் சொல்லப்பட்ட கருத்து என்ன? 4 முறை கண்கள், அந்த கண் எங்கே நோக்குது? பரத்தையே நோக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் நானும் பரலோகத்தை நோக்கி பார்க்கணும்னா முதல்ல ஒன்றை கவனித்தோம், 2வது ஒன்றை கவனித்தோம், இது 3வதாக. யோவான் 11ஆம் அதிகாரம். யோவான் நாம் கவனித்து கொண்டிருப்பது இயேசு பரலோகத்தை நோக்கி பார்த்த அனுபவங்கள். முதல்ல பெருக்குவதற்கு இயேசு என்ன செய்தார்? மார்க்கு 6ஆம் அதிகாரம் 41 வானத்தை நோக்கி பார்த்தார். 2வதாக ஒன்றை கவனித்தோம், வானத்தை திறப்பதற்கு இயேசு என்ன செய்தார்? வானத்தை நோக்கி பார்த்தார். மார்க்கு 7:34. 3வதாக டு ரிஸ்டோர் லைஃப், ஜீவனை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் யோவான் 11ஆம் அதிகாரம் 41 முதல் 43 வரை வாசிங்க.
அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து இயேசு என்ன பண்றாரு? கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். கவனிங்க, இந்த ஜீவனை திரும்ப பெற வேண்டுமானால் முதல்ல என்ன செய்யணும்? அங்கே போட்டிருக்க முதல் கருத்து, ரிமூவ்டு ஸ்டோன்ஸ். ஜீவனை திரும்ப பெற வேண்டுமானால் செய்ய வேண்டிய முதலாவது கருத்து என்ன? கல் அகற்றப்பட்டது. ஸ்டோன்ஸ் ரிமூவ்ட். இயேசு அந்த பானத்தை நோக்கி பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாரு? கல்லை என்ன செய்ய? அகற்று. கல்லறையில் மூடி இருந்த கல்லை அகற்றி விட்டு தான் இயேசு என்ன சொன்னார்? பானத்தை நோக்கி பார்க்கிறார். அப்படின்னா ஜீவனை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதல்ல எது அகற்றப்பட வேண்டும்? கல் அகற்றப்பட வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மனிதன் கல்லை வைத்தால் யார் தான் எடுக்கணும்? மனுஷன் தான் எடுக்கணும். எதிரி கல்லை வச்சா கர்த்தர் எதிரியை எடுக்க வைப்பார். ஆனால் அநேக நேரத்தில் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இயேசு வைக்கப்பட்ட கல்லறை மூடி இருந்தது இல்லையா? மூடி இருந்ததா? ஒரு தேவதூதன் வந்தான். வந்து என்ன பண்ணான்? கல்லை உருட்டி என்ன செய்தான் தெரியுங்களா? ஏன் உட்காந்தான்? பாவம், உட்காரதுக்கு சேர் இல்லை, ரொம்ப தூரம் வந்திருப்பான் நடந்து, டயர்டாக இருந்தது. பாறையை ஒட்டி மேலே உட்காந்துச்சானா? மேலே உட்காரலைன்னா நம்மளால் திருப்பி எடுத்து மூடிடுவோம். அதை அந்த கல் மேலே உட்கார்ந்ததுக்கு காரணம் என்ன? நம்முடைய அறியாமையினால் திரும்ப என்ன பண்ணக்கூடாது? கல்லை உருட்டி இயேசுநாதர் உள்ள வச்சு சீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கற்களை அகற்றி விட்டு கல் மேலே உட்கார்ந்துருந்தானா. ஏன் அப்படி நடக்குதுன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவனித்து கொள்ளுங்கள், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கல் வேறு யாரும் இல்லை, நாம் தான் காரணம். கவனியுங்கள், மார்க் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 16:1. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து. கவனிங்க, இவங்க என்னைக்கு போறாங்க? வாரத்தின் முதலாம் நாள். கடைசி அதுக்கு முந்தின நாள் என்ன நாள்? ஓய்வு நாள் இல்லையா? ஓய்வு நாள் யூதனுக்கு என்ன இருக்காது? கடை இருக்காது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த வாசனை திரவியங்களாம் வாங்கிட்டு போனாங்கன்னு போட்டிருக்கு பாருங்களேன். அப்போ எப்போ வாங்கியிருக்கணும்? ஓய்வு நாளுக்கு முன்னாடி வாங்கி வச்சுருக்கணும். இல்லைன்னா ஓய்வு நாள் மாலை 6 மணிக்கு முடிஞ்சிடும். அவங்களுக்கு என்ன பண்ணணும்? 6 மணி முடிஞ்ச பிறகு கடை எங்கேயாவது தன்னுக்கு பார்த்து அங்கேருந்து வாங்கி, அந்த பரிமள தைலங்கள் பார்த்தீங்களா, அப்படியே ரெடிமேடாக விற்காது. அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், ஆயத்தம் பண்ணணும். என்ன செய்வான்? அதை இடித்து, அதை ஜலிச்சு, அதை ரேஷியோப்படி மிக்ஸ் பண்ணி, இதெல்லாம் எப்போ நடக்குது தெரியுங்களா? ராத்திரிலாம் அந்த வேலை நடக்குது சிஸ்டர்ஸ்க்கு. ஓய்வு நாள் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க? வாரத்து முதலாம் நாளுக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்க? இரவோடு இரவாக வாங்கி அதை இடித்து ஜலித்து ஆயத்தம் பண்ணிவிட்டு இருட்டோடு எழுந்து போகிறாங்க இல்லையா? எதுக்கு? இயேசுவுக்கு இன்னும் சுகந்த வர்க்கம் விட ஏற்கனவே 100 ராத்தல் பூசி வச்சிருக்கு உள்ள. இயேசுநாதர் உடம்புல என்ன பூசி இருக்குது? 100 ராத்தல் வெள்ளை போலம் கரிய போலத்தை கலந்து ஏற்கனவே பூசி வச்சிருக்கு. இது 10ஆவதுன்னு இவங்க எக்ஸ்ட்ராவாக கொண்டு போகிறாங்க. சரியா? 4ஆம் நாள் காலையில் அது அழுகி நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கு பூசத்துக்கு கொண்டு போகிறாங்க. போகும்போது என்ன பேசிட்டு போகிறாங்க பாருங்க. கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். என்ன பண்ணுறாங்க? இவ்வளோ ஆயத்தம் பண்ணிட்டு அவங்களுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நிற்குது. கல் பெரிய கல்லை வச்சிருக்குது, நமக்காக இதை யாரு புரட்டி தள்ளுவான்னு பேசிக்கிட்டே போறாங்க. அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அப்படின்னா கல் ஏற்கனவே புரட்டி வச்சிருக்குது. ஆனா என்ன யோசிச்சு போறாங்க? அந்த கல் பெருசா இருக்குமே, நமக்காக அதை யார் புரட்டி தள்ளுவான்? கண்களை ஏறெடுத்து பார்த்தா கல் ஏற்கனவே என்னாச்சுது அப்படின்னா அந்த தூதன் அங்கே உருட்டினா தெரியுங்களா, அந்த கல் வந்து இவங்க உள்ளத்தை அடைச்சிட்டு உட்காந்துச்சு. அங்கே புரட்டின கல் இப்போ எங்கே இருக்குது? அவன் மனசை அடைச்சிட்டு உட்காந்துருக்குது. கல் பெருசாக இருக்குமே, யார் புரட்டுவான்? அது ஏற்கனவே புரட்டி தள்ளப்பட்டு இருக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்கள், மறுபடியும் ஜீவன் வரணும்னா கல் என்ன செய்யணும்? கல்லறையில் இருந்து இல்லை, நம்ம மனசுலேருந்து அகற்றப்படணும். இன்றைக்கி கல்லறையில் கல் இல்லை. கல் எங்கே இருக்குது? நம்முடைய சிந்தனையில், நம்முடைய மனங்களை இன்றைக்கி கற்கள் அடைத்து கொண்டு இருக்கிறது. அது புரட்டப்பட்டால் தான் ஜீவனை திரும்ப வர முடியும். இன்னும் ரிஸ்டோர் லைஃப்பில் முதல்ல என்ன வேண்டும்? அவங்களுக்கு கல் அகற்றப்பட வேண்டும். ஒன்று கவனித்துக் கொள்ளுங்க, நிறைய பேருக்கு
உருவம் போய் லாசர் உள்ளே இருக்கிறாரா? இருக்கிறாரா? கல்லை புரட்டினாங்களே, உள்ளே இருக்கிறாரா? உயிர் இருக்குதா? இல்லை, உயிர் இல்லைல்ல. அப்படின்னா ஜீவன் பெறணும்னா முதல்ல என்ன செய்யணும்? நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ண, ஆவிக்கிற காலத்தில் உருவத்தை பெற்று விட்டார்கள், உயிர் இல்லை. பதருக்கும் மணிக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கும் உருவம் இருக்குது. இதுவும் நெல் மாதிரியாக இருக்கும், அது நெல்லு மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே இதுக்கு உயிர் இருக்கும், அதுக்கு உயிர் இல்லை. இதே போல தான் இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்தில் நிறைய பேர் எப்படி இருக்காங்க? உருவத்தில் கிறிஸ்தவனாக இருக்கிறாங்க, உயிரற்ற கிறிஸ்தவர்கள். இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க, எப்படி வாழ்கிறார்கள்? உருவம் இருக்குது, உருவம் இல்லாமல் இல்லை, அவங்களுக்கு உருவம் இருக்கிறது. ஆனால் என்ன வேண்டதுக்குள்ளே? உயிர் வேணுமே. கல் அகற்றப்பட்டால் தான் என்ன ஆகுது தெரியுங்களா? ஒன்று உருவம் இருக்குது, உயிர் இல்லை. ரெண்டாவது பாருங்கள், அடுத்தது அதுக்கு உயிர் இருக்குது. இப்போ வெளியே வான்னு கூப்பிட்டார்ல இயேசு. 43ஆம் வசனம் முடியும் வாசிங்க. யோவான் 11:43. யோவான் 11:43. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. முதல் படி என்ன தெரியுங்களா? உருவம் இருந்தது, உயிர் இல்லை. அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுங்களா? உயிர் இருக்குது, தலையிலேருந்து கால் வரைக்கும் கட்டி வச்சிருக்குது. ஒன்று உருவம் இருந்தது, உயிர் இல்லை. அடுத்தது என்ன இருக்குது? உயிர் வந்துடுச்சு, ஆனால் என்ன இருக்குது? பிரேத சீலையை போட்டு கட்டி வச்சிருக்க. அதை அவிழ்த்து விடணும்ல, சரியா? அப்போ திரும்ப ஜீவன் வர வேண்டுமானால் என்ன ஆகணும்? கட்டப்பட்டிருக்கிற பிரேத சீலை அகற்றப்பட வேண்டும். கவனிங்க, அது எதில் நடக்கும்னா நம்ம தரிசனத்தில் தான் அது நடக்கும். வானத்தை அண்ணாந்து பார்த்தால் முதல்ல உயிர் வரும். அது முதல்ல உருவம் இருந்தது, உயிர் இல்லை. இப்போ என்ன ஆகுது? உயிர் வந்தது, ஆனால் விடுதலை இல்லை, கட்டப்பட்டு இருக்குது. இது எப்படி நடக்கும்? யோவான் 21ஆம் அதிகாரம், மன்னிக்கணும் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 20:5. அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான், ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. நல்ல கவனிங்க, இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். அந்த கல்லறைக்குள்ளே என்ன பண்ணுறாங்க? சகோதரி போய் சொல்லிட்டாங்க, இயேசுவை காணலை, பாடி இல்லை, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க? இவங்க ஓடி வராங்க. ஓடி வரும்போது முதல்ல யார் வராங்க? யோவான். பின்னாடி பேதுரு வராரு. ஏன்னா பேதுரு கொஞ்சம் வயசானவர், கொஞ்சம் குண்டாக இருப்பார். சின்ன பையன் சுறுசுறுன்னு ஓடி வந்துட்டாள். ஓடி வந்து என்ன பண்ணுறான்? வந்து கல்லறைக்குள்ளே பார்க்குறாங்க, என்ன இருக்குது? பிரேத சீலைகள் இருக்குது. ஆசிங்க. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ள பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். கவனிங்க, யோவான் வந்து பார்த்தார், அங்கே என்ன இருக்குது? பிரேத சீலைகள் மொத்தமாக கிடக்குது. இது ஒரு தூரத்திலிருந்து கல்லறையை பார்க்குற அனுபவம். அடுத்தது பேதுரு என்ன பண்ணிட்டார்னா உள்ளே போயிட்டார். உள்ளே போனால் அவர் ஒரு வித்தியாசத்தை பார்க்குறார். உடம்புல சுற்றி இருந்த துணி தனியாக இருக்குது, தலையில் சுற்றி இருந்த துணி தனியாக இருக்குது. முதல்ல பார்க்கும்போது ஒரு தூரத்துலேருந்து பார்த்தால் மொத்த துணி தெரியுது. கொஞ்சம் கிட்டவே பார்த்தா பேதுரு பார்த்தா என்ன தெரியுது? தனித்தனியாக துணி தெரியுது. 11-12 வசனங்களை வாசிங்க. யோவான் 20:11-12. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். இப்போ என்ன பண்ணுறா? 2 பேரும் போயிட்டாங்க. கவனிங்க, அந்த கல்லறையில் உள்ள பிரேத சீலையை 3 பேர் பார்க்குறாங்க. ஒருத்தர் யோவான் பார்த்தபோது மொத்தமாக ஏசு இல்லை, எல்லாத்தையும் கலத்தி போட்டு போயிட்டார். பேதுரு என்ன பண்ணுறாரு? வெளியே நின்று பார்த்தா கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா தனித்தனியாக இருக்குது. சீலைகள் மடித்து வைக்கப்பட்டிருக்குது, தலையில் சுற்றி இருந்த துணி தனியாக இருக்குது. சரியா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டூரின் ஸ்க்ரீன் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? டூரின் ஸ்க்ரீன் கேள்விப்பட்டதே இல்லையா? சரி, டூரின் என்ற ஒரு இடத்துல, அது ஜெர்மனில் பகுதியில் உள்ள ஒரு பகுதி. அந்த டூரின் ஒரு இடத்தோட பேர், ஊரோட பேர் டூரின். அந்த டூரினில் ஒரு துணி வச்சுருக்காங்க. என்ன துணின்னா, இயேசுவை அடக்கம் பண்ணும்போது அவருடைய சுற்றி வச்சுருந்தாங்களே துணி, அந்த துணின்னு வச்சுருக்காங்க. அதில் அந்த துணிக்கு பார்த்தீங்களா, ஒரு பக்கத்தில் அவருடைய முன்பக்கம் முழுவதும் பிரிண்ட் ஆகிருக்குது. அடுத்த பக்கத்தில் அது ஒரு நீளமான துணி, 2ஆக மடித்தா ஒரு பக்கம், அதாவது இயேசு என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி வச்சுட்டு இங்கேருந்து ஒரு துணியை போட்டு இப்படி மூடியிருக்காங்க. மூடி அப்படியே அவரோட கலரில் வச்சுருக்காங்க. இப்போ என்னென்னா, இதை ஒரு முகம்னு வச்சுங்களேன். அந்த இந்த பக்கம் மூடினாங்களே, அந்த துணியில் இருக்க முகம், உடல் இப்படி இருக்குது. இங்கே வர துணியில் என்ன இருக்குன்னா அவருடைய முதுகு, தலை, பின்பக்கம். இதுக்கு பேர் டூரின் இடம். டூரின் ஸ்க்ரீன் என்றால்
இயேசு வைக்கப்பட்ட இடத்துல அவர் சுற்றி இருந்த துணி. இது காத்தலிக் சர்ச்சுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு புண்ணிய ஸ்தலம். அது அந்த துணியை போய் பார்த்துட்டு எல்லாம் வணங்கிட்டு வருவாங்க, ரொம்ப பத்திரமாக பாதுகாக்கிறாங்க. ஆனால் அது அப்படியே இந்த பைபிளை ஒழுங்காக படிச்சிருந்தாங்கன்னா அது பொய் என்று அப்போவே தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த பார்த்தீங்கள உடம்பை சுற்றினது ஒரு துணி, தலையை சுற்றினது தனியாக துணின்னு போட்டிருப்பாருங்களேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரே துணின்றாங்க. ஸோ இட் இஸ் அகென்ஸ்ட் த ஸ்கிரிப்சர், வேத வசனத்துக்கு முரண்பாடானது. போப் ஜான் பால் II இருந்தாங்க இல்லையா, இது இப்போ இருக்க பெனடிக்ட் அவருக்கு முன்னாடி இருந்தார். அந்த போப் காலத்தில் இதை எழுப்பின போது என்ன பண்ணாங்கன்னா, அந்த துணி இருக்கு இல்லையா, அந்த துணியை டெஸ்ட் பண்ணாங்க. துணியில் ஒரு பகுதியை வெட்டி கார்பன் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த கார்பன் டெஸ்ட்டில் என்ன கண்டுபிடிக்கலாம்னா, அந்த துணி எந்த காலத்தில் விளைந்த பருத்தியிலிருந்து செய்யப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடித்த போது கிபி 11ஆம் நூற்றில் செய்யப்பட்ட துணின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. 1ஆம் நூற்றாண்டில் இல்லை, இன்றைக்கு ஏறக்குறைய 900 ஆண்டுகளுக்கு முன்னாடி விளைந்த பருத்தி, அந்த பருத்தியிலிருந்து செய்த நூலில் செய்யப்பட்ட துணின்னு கண்டுபிடிச்சாங்க. போப் ஜான் பால் சொல்கிறாரு, இது தவறானதாக இருக்கலாம்னு அவர் ஒத்துக்கிட்டார். ஏன் சொல்கிறேன்னா, வேதத்தை ஒழுங்காக படித்தீங்கன்னா உங்களை என்னை யாரும் ஏமாற்றவே முடியாது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல காலம் பேதுருக்கிட்டவே பார்த்தது எழுதி வச்சார். இல்லைன்னா அது உண்மையாக ஆகிட்டு இருக்கும். தலையில் உள்ள துணி தனியாக இருக்குது, உடலை சுற்றின துணி தனின்னு போட்டிருக்கு பாருங்களா, தனியாக மடித்து வைக்கப்பட்டதுன்னு போட்டிருக்குது. இல்லை ஜெர்மனில் இருக்குது, ஜெர்மனில். நல்லா கவனித்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி போலியான சான்றிதழ்களை வச்சு இயேசுவை பிழைக்க வைக்க வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. இந்த வேதமே அவரை பிழைக்க வைக்குமே தவிர, வாழ வைக்குமே தவிர, பொய்யான அந்த கருத்துக்கள்லாம் சொல்லி இயேசுவை பிழைக்க வைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு எனக்கு கண்டிப்பாக இல்லை. இது போலி இல்லையே, கட்டுக்கதையா இது இல்லையே. செயின்ட் வெரோனிகா கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெரோனிகா அவங்க என்ன பண்ணுவாங்க, இயேசுவின் முகத்தை அவர் சிலுவை சுமந்து போகும்போது முகம் அப்படியே வந்துட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இது பிப்ளிக்கல் இல்லை, வேதத்தில் இல்லை. என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த வெரோனிகா கால்கள் விளங்காதவங்க, அதுதான் அதில் விசேஷம். கால்கள் நடக்க முடியாமல் போலியோ, சின்ன வயசில் போலியோ கால்கள் சூம்பி போனவங்க, ஆண்டவருக்கு உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு பெண். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஊருக்கு தாண்டி போகும்போது சிலுவை பாதை நடுவில் வருது. அப்போ வழியில் மக்கள்லாம் நிற்பாங்க இல்லையா, அதில் இவங்களும் நிற்கிறாங்க. அவங்களுடைய தம்பி அந்த கழுதையை இவங்கள ஒரு கழுதையில் உட்கார வச்சு அந்த கழுதையை அவங்க தம்பி கூட்டிகிட்டு போகிறாரு, நடத்தி கொண்டு போகிறாரு. இந்த சிலுவை பாதை குறுக்க வரும்போது எல்லாரும் அங்கே தேங்கி நின்ட்டாங்க, டிராஃபிக் ஜாம். இவங்க பார்த்துட்டு நிற்கும்போது இயேசுவை அடிக்கிறாங்க. இயேசு சுமந்து கொண்டு போகிறார். இதை பார்த்த உடனே முகமெல்லாம் ரத்த வேர்வை இருந்தது இல்லையா, அதை பார்த்த உடனே இந்த பெண்ணினுடைய உள்ளம் என்ன ஆச்சுது, ஐயோ ஆண்டவருக்கு இவ்வளோ பாடா, முகத்தில் வேர்வைகள் வருது இல்லையா, அது துடைக்கக்கூட யாரும் இல்லையே. உடனே என்ன பண்ணாங்களாம், இறங்கி போய் அந்த அவங்களுடைய கட்சி எடுத்து முகத்தை துடைச்சாங்களாம். அந்த வே ஆஃப் த கிராஸில் 14 ஸ்டேஜில் அதுவும் ஒன்று வெரோனிகாவுடைய அந்த துணி அவங்க பிடிச்ச மாதிரி இருக்கும். என்ன வரலாறு என்னென்னா, அவங்க துடைச்சிட்டு வந்தாங்க இல்லையா, வந்த பிறகு தான் அவங்க துடைச்சாங்க. சோல்ஜர்ஸ் அவங்கள பிடிச்சி தள்ளி விடுறாங்க. வந்த பிறகு தான் தெரியுது இவங்க கால் அப்போவே ஹீலாக இருக்குது. நடக்க முடியாமல் கழுத மேலே இருந்தவங்க இயேசுவின் பாடுகளை பார்த்து துடைக்கணும்னு நினச்ச உடனே கால் ஹீல் ஆகிடுச்சான். கீழே இறங்கி போய் துடைத்ததாக. இது வரலாறா இல்லை கற்பனை கதையாக தெரியாது, நிறைய கதைகள் இருக்குது. ஆனால் வேதம் ஒன்று தான் நிஜம், வேதம் ஒன்று தான் உண்மை. இது நம்முடைய பக்தி விருத்திக்குன்னு சொல்லி சில காரியங்களை கதை பண்ணி சொல்லி வச்சுருக்கலாம். ஆனால் அது கடைசி வரைக்கும் நிற்காது, வசனம் தான் நிற்கும். அதனால் பேதுரு என்ன பண்ணுறாரு, கிட்ட போய் பார்த்தபோது என்ன ஆகுது, கலருக்குள்ளே போயிட்டார். அவர் போன பார்க்குறாரு, உடம்புல சுற்றின துணி தனியாக இருக்குது, தலையில் சுற்றின துணி வேறையாக இருக்குது. பாச சொன்ன மாதிரி இப்படி பின்னாடி போலிகள் வரும் என்று தான் கர்த்தர் முன்னாடியே பேதுரு கிட்ட போய் எழுதி வச்சுருக்காரு. பின்னாடி என்ன செய்யக்கூடாது, தேவ ஜனங்கள் தேவ சபை ஏமாந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை செய்திருக்காங்க. சரி, 11-12 வசனங்களை வாசிங்க. மரியாள் கல்லறையின் அருகே இவங்க 2 பேரும் வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. ஒருவருக்கு என்ன தெரிஞ்சது, துணி தெரிஞ்சது. இன்னொருத்தருக்கு என்ன தெரிஞ்சது, தனித்தனியாக மடிக்கப்பட்டது தெரிஞ்சது. ஆனால் இவங்களுக்கு போக மனதில்லை. மேரி மாக்தலேன் என்ன பண்ணுறாங்க, கலரில் சுற்றி கொண்டே இருக்கிறாங்க. அழுது வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இப்போ என்ன பண்ணுறாங்க, அதை விட்டு போக முடியல. ஏசு இல்லை, கல்லறை காலி, சகோதரர் பார்த்தாங்க, போயிட்டாங்க. ஆனாலும் இவங்களை என்ன பண்ண முடியல, ஆண்டவரை விட்டு எப்படி போகிறது. அப்படியே அலைந்து கொண்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் ஒரு தடவை பார்த்துடலாமே நம்மளும்
அப்படி பார்த்தா வாசிமா, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். யோவான் பார்த்தா பிரேதச்சியில, பேதுரு பார்த்தா தனித்தனியா, இந்தம்மா பாரத்தோடு பார்த்தா 2 தூதன் இருக்கிறான் பாருங்களேன். பிரேதச்சிகளை கூட தூதனாக மாறும், பிரேதச்சியில கூட என்னவா மாறிட்டு இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் விஷன். நம்முடைய தரிசனம் தேவ சமூகத்தில் காத்து கிடப்பது, அந்த லிங்கரிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ சமூகத்தை விட்டு என்னால் போக முடியலையா, எப்படி போவேன் என் ஆண்டவரை விட்டு? யோவான் போயிடலாம், மார்பில் சாய்ந்தவர் தான், பின்னாடி பரலோகத்தை பார்க்குறவர் தான், போய்விட்டார். பேதுரு சபையினுடைய அஸ்திபாரம் தான், அவரும் போயிட்டாரு. ஆனால் ஒரு ஏழை சகோதரிக்கு என்ன பண்ண முடியல, அந்த அன்பு என்ன செய்ய முடியல, போக விடலை. ஏன்னா அவருடைய அன்பு போக விடாத அன்பு இல்லை. த லவ் தட் நெவர் லெட்ஸ் கோ எனிபடி. அவருடைய அன்பு யாரையும் போக விடாது. அதே போல் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். அவரை போக விடாத அன்பு இருந்தால் என்ன ஆகுது தெரியுங்களா, பிரேத சீலைகள் கூட தேவதூதனாக தெரியுது அவங்களுக்கு. தலைமாட்டில் ஒருத்தன், கால் மாட்டில் ஒருத்தன், 2 தூதன் உட்கார்ந்துருக்கான் பாருங்க. அப்படியானால் ஒன்று உயிர் வர வேண்டும், அவர்கள் என்ன செய்யணும், கல் அகற்றப்பட வேண்டும். 2வது மஸ்ட் பி லூசன்ட், என்ன ஆகணும், கட்டவிழ்க்கப்பட வேண்டும். ஒன்று கல் அகற்றப்பட வேண்டும், 2வது கட்டவிழ்க்கப்பட வேண்டும், பிரேத சீலைகள் அகற்றப்பட வேண்டும். 3வதாக ஒன்று கல் அகன்றாச்சு, அதுக்கு அர்த்தம் என்ன, உடல் இருந்தது உயிர் இல்லை. இப்போ என்ன ஆச்சுது, உயிர் வந்துட்டு ஆனால் துணி சுற்றி இருக்குது. 3வது அனுபவம் என்ன தெரியுங்களா, அகற்றப்பட்டால் அடுத்தது ஜீவன் மறுபடியும் டு ரிஸ்டோர் லைஃப், மறுபடியும் என்ன செய்யணும், திரும்பவும் அந்த உயிர் வரணும். ரிஸ்டோரேஷன், பழைய நிலைக்கு திரும்புதல், ரிஸ்டோரேஷன். ஆதியாகமம் 17:18 வாசிங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். அப்போ எனக்கு 3வது என்ன வேணும் தெரியுங்களா, நாம் என்ன செய்யணும், ஒன்று கல் அகற்றப்படணும். அதுக்கப்புறம் என்ன வரும், உடல் இருக்கும், உயிரற்ற உடல். அடுத்தது என்ன ஆகணும், உயிர் வந்துடும், பிரேதச்சியில் இருக்கும். பிரேதத்தில் அகற்றினால் அடுத்து என்ன தெரியுங்களா, பழைய ஜீவனுக்கு. இப்போ உயிர் இருந்தாலும் கட்டப்பட்டிருக்குல்ல, யோசித்து பாருங்கள். கல் அகற்றப்படாமல் லாசருக்கு உயிர் வந்தால் எங்கே தான் இருந்திருப்பார், கல்லறைக்குள்ளே தான் இருந்திருப்பார். உயிர் வந்த பிறகும் கல்லறைக்குள்ளே தான் இருந்திருப்பார். ஒருவேளை கல்லை அகற்றி விட்டால் வெளியே வரார், என்ன இருக்குது, பிரேதச்சிலையோடு வரார். இந்த பிரேதச்சீலையில் அகற்றினால்தான் என்ன வரும் தெரியுங்களா, அவன் பழைய நிலைக்கு திரும்ப முடியும். ஆபிரகாம் ஜெபிக்கிறார், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அல்ல, இஸ்மவேல் உமக்கு முன்பாக வாழ்வானாக. லெட் இஸ்மாயில் லிவ் நாட் சர்வைவ். பிழைத்தல் அல்ல, என்ன செய்யணும், வாழ வேண்டும். வாழுகின்ற விதத்தில் நீங்கள் நானும் மாற வேண்டும். இதை 3ம் செய்ய வேண்டுமானால் என்ன வேணும் தெரியுங்களா, வானத்தை அண்ணாந்து பார்க்கணும். இயேசு லாசரின் கல்லிருந்து வானத்தை அண்ணாந்து பார்த்தபோது நடந்த 3 அனுபவங்கள். ஒன்று கல், அதாவது தடைகள் அகற்றப்பட்டது. 2வது என்ன செய்தது, கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. 3வது அவன் பழைய நிலைமைக்கு திரும்பவும் வந்தார். இதை 3 வரணும்னா என்ன வேண்டும், வானத்தை நோக்கி பார்க்கிற அனுபவம். சரி, 4வதாக இயேசு வானத்தை நோக்கி பார்த்த அனுபவம். இயேசு வானத்தை நோக்கி பார்த்த 4வது அனுபவம். 4 இடத்துல இயேசு வானத்தை நோக்கி பார்த்திருக்கிறார். அது நமக்கு ஒரு மாதிரி. முதலாவது என்ன, வானத்தை நோக்கி பார்க்கிறார் அவர். ஒன்று வானத்தை நோக்கி பார்த்தபோது பெருக்கம் உண்டாயிற்று. அடுத்தது வானத்தை நோக்கி பார்த்தபோது திறக்கப்பட்டவைகள். 3வது வானத்தை நோக்கி பார்த்தது திரும்பவும் உயிர் வருதல். 4வதாக வானத்தை நோக்கி பார்த்தால் மகிமைப்படுதல், டு பி க்ளோரிஃபைட். 4வது இயேசு வானத்தை நோக்கி பார்த்தபோது என்ன ஆச்சுன்னு சொன்னால், மகிமைப்பட வேண்டுமானால் வானத்தை நோக்கி பார்க்க வேண்டும். யோவான் 17ஆம் அதிகாரம், யோவான் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இயேசு இவைகளை சொன்ன பின்பு நம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். இயேசு வானத்தை நோக்கி பார்த்ததுக்கு 4வது காரணம் என்ன, டு பி க்ளோரிஃபைட். ஆதி முதல் பிதாவுக்கு மகிமை இருக்குது. அந்த மகிமை யாருக்கு கொடுங்க, நீங்கள் மகிமைப்படும்படி உங்கள் குமாரனுக்கு அந்த மகிமையை கொடுத்தரலும் என்று இயேசு ஜெபம் பண்ணுறார் இல்லையா. வானத்தை நோக்கி இயேசு ஜெபித்த 4வது எதுக்குன்னு சொன்னால் மகிமைப்படுவதற்காக, டு பி க்ளோரிஃபைட். நீங்களும் நானும் வானத்தை நோக்கி பார்த்தால் கண்டிப்பாக என்ன செய்வோம்,
தேவனால் மகிமைப்படுத்தப்படுவோம். நம்முடைய தேவனுடைய தன்மை என்ன தெரியுங்களா? அவர் யாரையும் மகிமைப்படுத்த மாட்டார். தன் மகிமை என்ன செய்ய மாட்டார்? யாருக்கும் கொடுக்க மாட்டார். கொடைன்னு தானே சொல்லியிருக்கார். ஏசாயா 43:8 பார்த்தீங்கன்னா, ஏசாயா 48:11, என் மகிமையை நான் ஒருவனுக்கும் கொடையேன். ஆனால் இங்கே இயேசு கேட்குறாரு, ஏசாயா 48:11, நான் என் மகிமையை ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டேன். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபைக்கு கர்த்தர் மகிமை என்ன தெரியுங்களா? கர்த்தர் மகிமைப்படுத்துவார். பழைய ஏற்பாட்டில் சொன்னார், நான் அந்நிய தெய்வங்களுக்கு விக்கிரகங்களுக்கு என் மகிமையை கொடுக்க மாட்டேன். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ரோமர் 8:30 வாசிங்க. ரோமர் 8:30. ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்படின்னா God has a plan to magnify his church. நம் தேவனுக்கு அவருடைய சபையை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு திட்டம் இருக்கிறது. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார். இவர்களை அழைத்தாரோ நீதிமான் ஆக்கினார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். மகிமைப்படுத்துவார்னு கூட போடலை, இட் இஸ் ஆல்ரெடி டன். மகிமைப்படுத்தி இருக்கிறார்னு போட்டிருப்பாருங்களேன். அப்படின்னா God has got a plan to magnify or glorify his church. தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. என்ன திட்டம்? தனது சபை மகிமைப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். மகிமையை கொடுக்க மாட்டேன்னு சொன்னவருக்கு என்ன இருக்குது? ஒரு பிளான். இரண்டாவதாக ஒன்றை சொல்லுகிறேன். பிலிப்பியர் 3:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். என்ன செய்வாரா? நமது பிலிப்பியர் 3:21. பிலிப்பியர் 3:21 என்ன சொல்றாரு தெரியுங்களா? நமது அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக என்ன செய்வாரா? மறுரூபப்படுத்துவார். அப்படின்னா முதல்ல எப்படி மகிமைப்படுத்தினா ஒரு திட்டம் இருக்கிறது. ரெண்டாவது ஒரு வழி, ஒரு ப்ராசஸ், ஒரு முறை வச்சிருக்கார் கர்த்தர். ஒன்று ஒரு திட்டம், எ பிளான். என்ன பிளான்? யாருக்கும் மகிமையை கொடுக்காத தேவன் தன் சபையை மகிமைப்படுத்துவார். ரெண்டாவது அந்த ப்ராசஸ் எப்படி, அந்த செயல்முறை எப்படின்னு சொன்னால், இந்த அற்பமான சரீரங்கள் என்ன செய்வார்? அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். மூன்றாவதாக அந்த மகிமையில் கொலோசியர் 3:4, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது 3ஆம் வசனம் கூட வாசிங்கம்மா. 3. ஏனென்றால் நாம் என்ன செய்தோம்? கொலோசியர் 3:3-4 திரும்பி வாசிங்கம்மா. ஏனென்றால் நாம் என்ன செய்தோம்? நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நாம் மறுபடியும் பிறக்கும்போது என்ன ஆகிறோம்? நாம் மரித்து போயிடுறோம். ஆனால் நம்ம ஜீவன் என்ன ஆகுதுங்களா? கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள்ள மறைஞ்சிருது. அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்வு எங்கே இருக்குது தெரியுங்களா? அவருக்குள்ள இட் இஸ் ஹிடன் இன் காட். கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஜீவன் கிறிஸ்து ஒரு நாள் வெளிப்படும் போது நீங்களும் நானும் கூட மகிமையில் அப்பியர் ஆவோம், வெளிப்படுவோம். அதனால் ஃபாதர் பக்மா இயேசு கிறிஸ்து என் ஜீவன் சாவது ஆதாயம் அந்த பாட்டில் அவர் அந்த வசனத்தை தான் பாடுகிறார். எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் போது மகிமையில் நானும் வெளிப்படுவேன். இயேசு கிறிஸ்து என் ஜீவன் சாவது ஆதாயம் என்று பாடுகிறாரு. அதில் சொன்ன அப்பியா அப்படின்னா நம்ம மகிமையை குறித்து தேவனுக்கு 3 காரியங்கள். ஒன்று, there is a plan to glow. அதாவது நம்மை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ரெண்டாவது ஒரு வழியை வைத்திருக்கிறார். நம்ம உண்மையிலே மகிமை அடைஞ்சிட்டோங்கிறத காட்டுறது எப்போ தெரியுங்களா? ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் போது. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறோம். ஒரு நாள் வரும் கிறிஸ்து மகிமையில் வெளிப்படும் போது நாமும் கூட என்ன செய்வோம்? மகிமையிலே வெளிப்படுவோம். இது தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிற மகிமையின் திட்டங்கள். ஒன்று பிளான், ரெண்டாவது ப்ராசஸ், மூன்றாவது அப்பியரன்ஸ், வெளிப்படுவதில் என்ற தோற்றத்தில். அந்த மகிமையில் நீங்களும் நானும் ஒரு நாள் கண்டிப்பாக வெளிப்படுவோம். சரியா? இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? வானத்தை நோக்கி இயேசு பார்த்தபோது அவருக்கு கிடைத்தது நிறைய. ஒரு சின்ன கருத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். உங்களுடைய என்று உபத்திரவத்தை நீங்களாம் என்ன செய்யணும்? வானத்தை நோக்கி பார்க்க வேண்டும்.
ஆபிரகாமுடைய பயணத்தில் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? பாடுகளின் பயணத்தில் போகிறார். போகும்போது அதுக்கு பேரலான சங்கீதம் எதுன்னு சொன்னேன், சங்கீதம் 123. அதில் என்ன போட்டிருக்குது? பரலோகத்தில் வாசமாக இருப்பவர் என் கண்களை உமக்கு ஏறெடுக்கிறேன். வேலைக்காரருடைய கண்கள் அதுபோல் எங்கள் கண்களும் உண்மையே நோக்கி கொண்டிருக்குன்னு சொல்கிறாரு. அப்படின்னா தேவனை நோக்கி பார்க்கும்போது நடக்கின்ற 3 அனுபவங்கள் திரும்ப சொல்லுகிறேன். ஒன்று, நாம் பழைய நிலைக்கு திரும்ப வரணும்னா என்ன செய்யணும்? தேவனை நோக்கி பார்க்கும்போது we are restored, நாம் பழைய நிலைக்கு கொண்டு வரப்படுகிறோம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. எப்போ வருது? நேபுகாத்நேச்சார் 7 வருஷம் ஒரு மிருகத்தை போல மாறி என்ன செய்கிறான்? புல்லை சாப்பிட்டுட்டு காடுகள் பெரிய 127 நாடுகளுக்கு சக்கரவர்த்தியாக இருந்தவன் என்ன பண்ணான்? நான் கட்டி எழுப்பின மகா பாபிலோன் நான் தள்ளப்பட்டான். 7 ஆண்டுகள் 7 பருவங்கள் அவன் மேலே கடந்து போகிறது. ஒரு மிருகத்தை போலவே மாறிட்டான். ஆனால் அந்த 7 ஆண்டுகள் உபத்திரவத்துக்கு பின்பு என்ன பண்ணுறான் தெரியுங்களா? கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்கிறான். எடுத்து போனதுங்களா? அவனுடைய ஜீவன் மறுபடியும், அவனுடைய வாழ்வு மறுபடியும் வருகிறது. அப்படின்னா வானத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை இழந்திருந்தாலும் சரிதான், திரும்ப அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அந்த ரிஸ்டோர் ஆகணும், பழைய நிலைக்கு திரும்ப வர வேண்டுமானால் ஒரே ஒரு வழி தான், இவரை பார்க்குறது அவரை பார்க்கணும். ஊழியர்கள் கூட அமாவாசை ஜபத்துக்கு வராங்க தாம்பரத்துக்கு. ஊழியர்கள் என்னன்னா அவருக்கு கட்டு இருக்குதா, அதை கட்டவிழ்க்க இங்கே வராராம். நீங்கள் கட்டப்பட்டீங்கன்னா உங்கள் சபை என்ன கேடாகும்? உங்களுக்கு கட்டவிழ்க்கிறதுக்கு ஒரு ஊழியக்காரன் உன் சபையில் கட்டவிழ்க்கன்னு எங்கே கூப்பிட்டு போவீங்க? மிக மிக வெட்கப்பட வேண்டியது, வருத்தப்பட வேண்டியது. நல்ல ஜெபம் பண்ணுங்க இந்த மாதிரி ஊழியர்களுக்காக. ஒரு ஊழியக்காரர் ஒரு பெரிய சென்னையில் ஒரு பெரிய ஆவிக்குரிய சபையில் அங்கே தான் சொல்கிறார். ஒரு முறை சொன்னார், உங்கள் ஏரியாவுக்கு தான் வந்தேன்னாரு. எங்கள் ஏரியாவுக்கு இன்றைக்கி ஏன் வந்தீங்கன்னா அமாவாசை எனக்கு தெரியாதான்னாரு. எனக்கு அதெல்லாம் பற்றி கவலையே கிடையாது. அமாவாசை பௌர்ணமிலாம் எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வர்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. பைபிள் ஸ்டடியை வச்சு தான் இன்றைக்கி நாள் நான் கண்டுபிடிப்பேன். எத்தனை நாளே தெரியாமல் நான் பாட்டு ஓடிட்டு இருக்கேன். இது இப்போ தமிழ் நியூஸ் டே வந்து பார்த்தீங்களா, எனக்கு ஒரே கேள்வி, இன்றைக்கி ஏன் லீவ் விட்டானுங்க? இன்றைக்கி ஏப்ரல் 14 என்ன விசேஷம்னு எனக்கு புரியலை. உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு இங்கே ஏற்காடு போயிட்டு வரேன், ஏலகிரி மீட்டிங் போயிட்டு வரேன். வரும்போது யோசிக்கிறேன், நாளைக்கு லீவுன்றாங்களே, ஏன் லீவு எனக்கு புரியலை. அப்புறம் கேட்டால் சொல்கிறாங்க, இல்லை தமிழ் வருஷம் பிறப்பினார் என் ஒய்ஃப். பரவாயில்ல, நம்ம தமிழன் மறந்து போயிட்டோம். அது கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள். இன்றைக்கெல்லாம் நிறைய கவனம் இருக்குது ஆளுக்கு. அவர் கேட்டார், நான் உங்கள் ஏரியா தான் பார்த்தேன், அமாவாசை தெரியாதா? ஆனால் அதெல்லாம் எனக்கு தெரியும், ஒரு பாஸ்டர் எனக்கு தெரியாது என்ன அப்படின்னு. அது சொன்னார், ஒரு வந்து பாருப்பா அப்படின்னாரு. ஏன்னு கேட்டேன். இங்கே வந்து பாரு, எத்தனை ஊழியக்காரன் வந்து விடுதலை விட்டு போகிறான்னு தெரியுங்களா? அட பாவீங்களா, ஆவிக்குரிய உலகத்தை இப்படியா குழி தோண்டி புதைப்பீங்க? ஊழியக்காரெலாம் வந்து விடுதலை பெற வேண்டிய ஒரு நிர்பாக்கியமான ஒரு ஒரு பரிதாப நிலையில் இருக்குது பாருங்களேன். கவனிங்கள், இன்றைக்கி நீங்களான இழந்திருந்தால் திரும்ப பெற்றுக்கொள்ளணும்னா அங்கே தான் பார்க்கணுமே தவிர இங்கேயும் பார்க்காதீங்க. லுக் அன்டு காட். 2வதாக ஒன்றை சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள். என்ன வருதுங்களா? தேர்ஸ் எ ரெவலேஷன், வெளிப்பாடு வருகிறது. இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எல்லாம் அப்படி வானத்தை பார்த்து நிற்கும்போது வெண்வசம் வந்து என்ன சொல்கிறான்? ஏன்பா பார்த்து நிற்கிறீங்க? எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக இயேசு எடுக்கப்பட்டாரோ அப்படியே திரும்ப வருவார். அப்படின்னு என்ன கிடைக்கிறது? வானத்தை நோக்கி பார்க்கும்போது வெளிப்பாடு, ரெவலேஷன். வெளிப்பாட்டுக்கு வேறு எங்கேயும் போக வேண்டாம். ஒரு ஊழியக்காரரை பற்றி ஒரு முறை சொன்னாங்க. அவர் டேபிளுக்கு நேரம் எதிர ஒரு ரெட் லேம்ப் எரிஞ்சிட்ருக்குமா மேலே. அவர் அதை பார்த்து ஜெபம் பண்ணும்போது அவருக்கு வெளிப்பாடு அங்கேருந்து வருமா, சிவப்பு பல்புலேருந்து வருது பாருங்களேன் வெளிப்பாடு. அது இயேசுநாதரை கேவலப்படுத்துறதுக்கு இதை விட வேறு வழி இல்லை. வெளிப்பாடு எங்கேருந்து வரணும்? வானத்திலேருந்து வரணும். வானத்தை நோக்கி பார்த்தா 2வது வெளிப்பாடு. 3வது ஒன்று சொல்லுகிறேன், முகங்கள் பிரகாசம் அடைய வேண்டுமானால், முகங்கள் ரேடியன்ஸ், முகத்துக்கு அந்த முகம் வேண்டுமானால் சங்கீதம் 34:5 வாசிங்க. சங்கீதம் 34:5. அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. என்னுடைய முகம் ஒன்று கவனிங்க, கர்த்தர் வெட்கப்படாதவர், அவருடைய ஊழியக்காரன் வெட்கப்படாதவர்கள் தான். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தெய்வ மனுஷன் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது. மற்றவன் அவரை தலை குனிஞ்சு வைக்க நினைக்கிறவங்க தலை குறிஞ்சு போகணுமே தவிர தேவனுடைய ஊழியர்கள் ஒருபோதும் தலை குறிஞ்சு நிற்க கர்த்தர் விடவே மாட்டார். ஆனால் அவரை நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்தால் முகம் என்னாகும்? பிரகாசம் அடையும். அந்த முகம் என்ன செய்யாது? ஒருபோதும் வெட்கப்படுத்த நினச்சே வெட்கப்பட்டு போயிடுவான்.
உங்களுக்கு தெரியுமே, மோவி போசேத் ஞாபகம் இருக்குதா? மோவி போசேத், அதுக்கு பக்கத்தில் இஸ்போசேத் ஞாபகம் இருக்கா? ஒன்றை கேட்டு தொலைக்கிறது தானே, நாங்கள் தெளிவாக இருப்போம்ல, கூட ஒன்றை கேட்டு எங்களை குழப்பத்தில் ஆழ்த்திடுறீங்களே என்னையா? சவுலோட பையன் பேர் இஸ்போசேத், சவுலோட மகன் யோனத்தானுடைய பையன் பேர் மோவி போசேத். யோனத்தானுடைய பையன் பேர் மோவி போசேத், சவுலோட பையன் பேர் இஸ்போசேத். சரியா? இது சவுலோட பையன், அது யோனத்தானுடைய தம்பி. இது என்ன? யோனத்தானுடைய பையன் பேர் மோவி போசேத். இந்த இஸ்போசேத் அர்த்தம் என்ன தெரியுங்களா? மேன் ஆஃப் ஷேம், வெட்கப்படுகிறவன். மோவி போசேத் என்றால் டிஸ்ட்ராயர் ஆஃப் ஷேம். இஸ்போசேத் என்றால் வெட்கப்படுகிற மனிதன். மோவி போசேத் என்றால் வெட்கத்தை வெல்லுகிறவன் அர்த்தம், வெட்கத்தை அழிக்கிறவன் அர்த்தம். அந்த போசேத் ரெண்டு பேருக்கு இருப்பார், இஸ்போசேத் மோபு. இஷ் என்றால் மேன் என்று உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எபிரேய மொழியில் இஷ் என்றால் மேன், மேன் ஆஃப் ஷேம், வெட்கப்படுகிறவன். மோவி போசேத் என்றால் வெட்கத்தை அழிக்கிறவன் அர்த்தம். ஊழியக்கார அவன் இஸ்போசேத்தில் மோபி போசேத். இஸ்போசேத் என்றால் என்ன? வெட்கப்படுறவன். மோவி போசேத் என்றால் வெட்கத்தை அழிக்கிறவன் அர்த்தம். ஜெபம் பண்ணலாமா?